உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். உடல் பலம் பெறுவதற்கு, உடல் பலம் பெற வேண்டும் என்றால் உடலுடைய உள் உறுப்புகள் அத்துணையும் நன்றாக செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆரோக்கியம் என்பது முழுமை பெறும். இதற்கு ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய இஞ்சி ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. இஞ்சியிலே குரோமியம் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் மிகுதியாக இருக்கிறது. மெக்னீசியம் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் அதிகமாக இருக்கிறது. இது எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக, நரம்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. அதனோடு ஜிங்க் என்று சொல்லக்கூடிய துத்தநாகம் சத்துவம் இஞ்சியிலே அதிகமாக இருக்கிறது. இதுவும் குருதிக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த குரோமியம், ஜிங்க், மெக்னீசியம் இவை மூன்றும் இஞ்சியிலே அதிகமாக இருப்பதனாலே இந்த இஞ்சி சாற்றை எடுத்து ஓரிரு தேக்கரண்டி அளவு எடுத்து அதனோடு போதிய எலுமிச்சை சாறு சேர்த்து போதிய இனிப்புக்காக தேன் சேர்த்து சற்று சூடாக்கி அதை அன்றாடம் இரவு நேரத்திலே படுக்க புகுமுன் பருகி வருவதனாலே உடலுக்கு, நரம்புகளுக்கு, உறுப்புகளுக்கு, இதயத்துக்கு அத்துணைக்கும் இது பலம் தரக்கூடியதாக விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, தோலிலே ஏதேனும் தழும்புகள் ஏற்படுகின்ற பொழுது, ஸ்கார் என்று சொல்லக்கூடிய தழும்புகள் ஏற்படுகின்ற நிலையிலே, குறிப்பாக ஏதேனும் பூச்சிக்கடி, அடிபட்டதனாலே ஏற்படுகின்ற வடு, புண்கள், காயங்களினாலே ஏற்படுகின்ற தழும்புகள் இவை போவதற்கு அலோவேரா என்று சொல்லக்கூடிய சோற்று கற்றாழை ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. இந்த அடிப்பட்ட உடனே சோற்று கற்றாழையினுடைய உட்பகுதியை எடுத்து நன்றாக விழுதாக்கி அடிப்பட்ட காயங்களின் மேலே போட்டு வைப்பதனாலே சோற்று கற்றாழையிலே இருக்கின்ற அலாயிண்ட் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் தீக்காயங்களை கூட சில நாட்களிலே போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது. அடிப்பட்ட இடத்திலே குளிர்ச்சிகரமான நிலையை உண்டாக்குவதாக இந்த சோற்று கற்றாழை விளங்குகிறது. தழும்புகள் என்று வந்த உடனே சோற்று கற்றாழையினுடைய விழுதை மேற்பூச்சாக நாம் பூசி வைப்பதனாலே ஓரிரு வாரங்களிலே அந்த தழும்புகள் இருந்த இடம் தெரியாமல், அடையாளம் தெரியாமல் நமதுடைய தோலை சாதாரண நிலைக்கு மாற்றக்கூடிய ஒரு புறமருந்தாக விளங்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். சோம்பு என்று நாம் தமிழிலே சொல்லப்பெறுவது ஃபைனுக்குலம் வல்கேர், ஃபைனுக்குலம் வல்கேர் என்று சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இது ஃபென்னல் என்ற ஆங்கில பெயரை பெற்றிருக்கிறது. ஃபென்னல், சோம்பு என்ற தமிழிலேயும் ஃபென்னல் என்ற ஆங்கிலத்திலேயும் சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இது ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாயு அகற்றியாக பயன் தருகிறது. இந்த சோம்பு காப்பர் என்று சொல்லக்கூடிய தாது உப்புக்களை அதிகமாக பெற்றிருக்கிறது. ஜிங்க் என்று சொல்லக்கூடிய துத்தநாகத்தை பெற்றிருக்கிறது. மெக்னீசியம் என்று சொல்லக்கூடிய உப்பு சத்துவத்தை பெற்றிருக்கிறது. விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய விட்டமின் அதிகமாக இது பெற்றிருப்பதனாலே இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே எங்கேனும் புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக, உணவாக இந்த சோம்பு பயன் தருகிறது. இந்த சோம்புக்கு இணையான இன்னொரு உணவுப் பொருள் ட்ரைகோனெல்லா ஃபைனம் கிரேக்கம் என்று தாவர பெயரிலே சுட்டப்பெறுவது ஃபெனுக்ரீக் என்ற ஆங்கில பெயரை பெற்றிருப்பது
வெந்தயம் என்று தமிழிலே சொல்லப்பெறுவது. இது மியூசிலேஜ் என்று சொல்லக்கூடிய வழுவழுப்பான தன்மையை அதிகமாக பெற்றிருப்பதனாலே சாப்போனின் என்று சொல்லக்கூடிய சத்துவம் இதிலே மிகுதியாக இருப்பதினாலே இந்த ஃப்ரீ ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னிச்சையாக செயல்பட்டு உடலிலே எங்கேனும் தங்கி புற்று உண்டாக காரணமாக இருக்கின்ற நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய சத்துவத்தை இந்த வெந்தயம் பெற்றிருக்கிறது. குறிப்பாக த டியோடினல் அல்சர், த டியோடினல் கேன்சர் என்று சொல்லக்கூடிய குன்மம் என்கின்ற புண்ணையும் சரி, இது நாளடைவிலே கேன்சராக மாறுகின்ற புற்றாக மாறுகின்ற நிலையும் சரி, வாராமல் தடுக்கின்ற ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன், தடுப்பு மருந்து, தடுப்பு உணவாக வெந்தயம் விளங்குவதனாலே நாம் உணவிலேயும் சரி சிற்றுண்டியிலேயும் சரி இதை நாம் சேர்ப்பதை பார்க்கின்றோம். அதோடு கூட இதில் இரும்பு சத்துவம் மிகுதியாக இருக்கிறது. கால்சியம் என்கின்ற சுண்ணாம்பு சத்துவம் அதிகமாக இருக்கிறது. இதய ஓட்டத்துக்கு இதம் தருகிறது, எலும்புகளுக்கு பலம் தருகிறது. அன்பான நேயர்களே, வெந்தயமும் சோம்பும் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு வெந்தயம் மற்றும் சோம்பை பயன்படுத்தி வயிற்று வலி, அல்சர், வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதே மருந்து கேஸ்ட்ரபிள் இருக்கிறவங்க, ப்ளோட்டிங், ஃபேட்டி லிவர் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்களும் தொடர்ந்து எடுக்கும்பொழுது ஃபேட்டி லிவரை குறைக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது செயல்படும். இதற்கு தேவையான பொருட்கள்: வெந்தயம், சோம்பு, கல்லுப்பு, மோர், நெய். பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நம்ம அல்சர், கேஸ்ட்ரபிள், வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த மருந்து எடுக்கும் பொழுது நெய்யில் வறுத்துக்கணும். மற்றபடி ஃபேட்டி லிவருக்கு நம்ம தினமும் இந்த மருந்தை சாப்பிட போகிறோம் அப்படின்னா நெய்யில் வறுக்காமல் வெறுமனே வெந்தயம் மற்றும் சோம்பை அப்படியே வறுத்துடலாம். இப்போ நம்ம நெய்யில் கொஞ்சம் வெந்தயத்தை சேர்த்து பொரிச்சிடலாம். அதே போல் சோம்பு, நார்மலாகவே நம்ம உடம்பு சூடாயிட்டு வயிறு வலி வந்ததுன்னா வெந்தயம் சாப்பிட்டா சரியாயிடும் சொல்லிட்டு வெந்தயத்தை சாப்பிடுவோம். உடல் சூடாயிட்டு வரக்கூடிய வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, அல்சர் இது எல்லாத்துக்குமே இந்த மருந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது ரெண்டும் லேசாக வறுத்த போதும். சோம்பு, வெந்தயம் இவை இரண்டையும் வறுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் மோர் எடுத்துக்கலாம். இந்த மோரோட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதோட நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த வெந்தயம், நெய்யில் வறுத்து வச்சிருக்க வெந்தயம், சோம்பு இவை இரண்டையும் சேர்த்துக்கணும். இதோட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து எடுக்கும் பொழுது வயிற்றுப்போக்குனால ஏற்படக்கூடிய நீரிழப்பு சரியாகும். நமக்கு எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா உப்பு சேர்த்து எடுக்கும் பொழுது அது சரியாயிடும். நம்ம வெந்தயம் மற்றும் சோம்பு இவை இரண்டையும் பொடி பண்ணி கூட இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம மோரில் வெந்தய பொடியும் சோம்பு பொடியும் மிக்ஸ் பண்ணி அப்படியே கூட குடிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மருந்தை வடிகட்டாமல் அப்படியே எடுத்துக்கணும். இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபரோடு எடுக்கணும். வெந்தயம், சோம்பு, கல்லுப்பு, நெய் மற்றும் மோர் சேர்ந்த இந்த மருந்தை தினமும் எடுத்துகிட்டு வரும் பொழுது வயிற்று வலியை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் அல்சரை குணப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அதே போல் வெந்தயம் மற்றும் சோம்பு சேர்ந்த இந்த மருந்தை நம்ம வயிற்றுப்போக்கு இருக்கும் பொழுது காலை, மதியம், இரவு 3 வேளையும் சாப்பிட்டோம்னா வயிற்றுப்போக்கு ஒரு நாள்லேயே சரி பண்ணக்கூடிய ஒரு மருந்தாகவும் வயிற்றுப்போக்குனால் ஏற்படக்கூடிய நீரிழப்பை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, உணவுக்கு மணத்துக்காகவும் சுவைக்காகவும் நாம் பயன்படுத்துகின்ற ஃபென்னல் என்று சொல்லக்கூடிய சோம்பு, இந்த எண்டோக்ரைன் என்று சொல்லக்கூடிய நம் உடலுக்கு உள்ளே இருக்கின்ற சுரப்பிகளை சீரான வகையிலே சுரக்கச் செய்து ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே பசியை தூண்டக்கூடியதாக திகழ்கிறது. இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய வகையிலே பிள்ளை பேறு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி,
த மேல் இன்ஃபெர்டிலிட்டி, த ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய இருவகை மலட்டு தன்மையும் போக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அதோடு கூட இது டி கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஆன்டி லிபிடமிக் என்கின்ற நிலையிலே உடலிலே சேர்ந்திருக்கின்ற கொழுப்பு சத்துவத்தை, கெட்ட கொழுப்புகளான த ட்ரைக்ளிசரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய கொழுப்பையும், லோ டென்சிட்டி லிப்பிட் என்று சொல்லக்கூடிய எல்டிஎல் கொழுப்பு சத்துவத்தையும் கரைக்கக்கூடியதாக இந்த சோம்பு விளங்குகிறது. சிறுநீர் பாதையிலே இருக்கின்ற சிக்கல்களை போக்குகிறது. சிறுநீரை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக, டயூரிட்டிக்காக பயன் தருகிறது. விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக இது விளங்குகிறது. இதனோடு வெந்தயம் சேருகின்ற பொழுது புண்களை ஆற்றக்கூடியதாக, சுவாச பாதை சீர்கேடுகளை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இருமலை தணிக்கிறது, நெஞ்சு எரிச்சலை போக்குகிறது, குடல் புண்களை ஆற்றுகிறது அல்லது வாராமல் தடுக்கிறது. இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை இந்த சோம்பும் சரி வெந்தயமும் சரி ஒரு சேர நாம் உண்ணுகின்ற நிலையிலே உடலுக்கு ஆரோக்கியமான, சுரப்பிகளுக்கு நலமான ஒரு நிலையை தந்து மனதுக்கும் இதமான சூழ்நிலையை தருகிற ஒரு மருந்தாக, உணவாக இது விளங்குகிறது என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, சோம்பும் வெந்தயமும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.